வெல்கம் டு சுபாஷினி சமையல். இந்த வீடியோவில் பீட்ரூட் மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாஸ்தாவை வேக வைக்கணும். 1 கப் பாஸ்தாக்கு 2 கப் தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் நல்லா கொதிச்சதும் பாஸ்தாவை சேர்த்து கொஞ்சம் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு 8லிருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தாலாம் ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் வாட்டரில், அப்படி இல்லைனா ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை அலசி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 3 ஸ்பூன் பட்டர் போட்டு பொடியாக நறுக்குன 4 பல் பூண்டு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் பூண்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் 1 கப் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் கியூபாக கட் பண்ண ½ கேரட், 3 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொரிஞ்சதும் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, மிளகுத்தூள் தலா 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக 2 கப் மெல்லிசாக கட் பண்ண பட்டன் மஷ்ரூம் சேர்த்து கலந்துக்கலாம். காளான்ல இருந்து இது போல் லைட்டாக தண்ணீர் விடும். காளான் சேர்த்து 4லிருந்து 5 நிமிஷம் கழித்து ஒரு பீட்ரூட்டை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம். அது கூடவே 1½ கப் அளவு தண்ணீரை ஊற்றிக்கிறேன். பீட்ரூட் பச்சை வாடை போய் குக்கானா கரெக்டாக இருக்கும். பச்சை வாடையெல்லாம் போகி தண்ணீர் வற்றினதும் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்து கலந்துக்கிறேன். தண்ணியை ரொம்ப வற்ற விட்டுட்டிங்கன்னா பாஸ்தா க்ரீமியாக இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு பாஸ்தா க்ரீமியாக தான் பிடிக்கும். அதனால் பீட்ரூட்னுடைய பச்சை வாடை போனதுமே பாஸ்தாவை சேர்த்து கலந்து விட்டுட்டு க்ரீமியான டெக்ஸ்சருக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 2 சீஸ் ஸ்லைஸும் போட்டு கலந்து விட்டுட்டு பாஸ்தா சேர்த்து 3லிருந்து 5 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான பீட்ரூட் மேக்ரோனி பாஸ்தா தயார். மஷ்ரூம் சீஸ்லாம் போட்டு க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்லாம் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெட் கலர் பாஸ்தா. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.